பினாங்கு சுங்கத்துறை ஜேகேடிஎன் சமீபத்தில் கடத்தல் செய்யப்பட்ட பொருட்களை முறையாக பறிமுதல் செய்துள்ளதாக பினாங்கு சுங்கத்துறை இயக்குனர் ரோஹைச்செட்பின் அலி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இதில் புகையிலை, மது பொருட்கள் மற்றும் ஆபத்தான பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மது பொருட்கள் கடத்தல் ஜனவரி 9, 2025 அன்று பினாங்கு ஆம்புயிஸ் பிரிவின் சுங்க அதிகாரிகள் புக்கித் மிர்டாஜம் பகுதியில் உள்ள ஒரு வணிக இடத்தில் பரிசோதனை மேற்கொண்டனர். இதில் தகுதிகோப்பு இல்லாத மது பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. 3665 பாட்டில்கள் மற்றும் 13,836 டின் மது பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவை ரிம 1,0667.90 மதிப்புடையது மற்றும் ரிம 2,67,854.6 தடை மற்றும் வரிகள் கொண்டவை என்று அவர் கூறினார். இது இறக்குமதி சட்டங்களுக்கு போதுமான அனுமதியின்றி உள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. விசாரணை இன்னும் நடைபெறுகிறது. புகையிலை கடத்தல் ஜனவரி 25, 2025 அன்று டிபோங் தெபால் பகுதியில் உள்ள வணிக இடத்தில் சுங்க அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இதில் 55,600 புகையிலை ஸ்டிக்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டன. இவை இறக்குமதி சட்டங்களுக்கு மாறானதாக இருக்கின்றன. பறிமுதல் செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் ரிம 3,83,599.00 வரியாக தடை மற்றும் வரிகளை கொண்டுள்ளன. இந்த பறிமுதல் அடிப்படையில் விசாரணை தொடர்ந்தும் நடைபெறுகிறது. பட்டாசுகள் மற்றும் தீப்பொறிகள் ஜனவரி 24, 2025 அன்று செபராங் ஜயா மற்றும் சிம்பாங் ஆம்பட் பகுதிகளில் மேற்கொண்ட சோதனைகளில் பட்டாசுகள் மற்றும் தீப்பொறிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 718 பெட்டிகள், 1510 கிலோகிராம் மற்றும் 468 பெட்டிகள், 6308 கிலோகிராம் பட்டாசுகள் மற்றும் தீப்பொறிகள் ஏற்றுமதி அனுமதியின்றி கடத்தப்பட்டவை. இந்த பொருட்களின் மதிப்பு ரிம 1, 27,39,726 மற்றும் ரிம 97,946.00 ஆகும். தடை மற்றும் வரிகள் சேர்ந்து ரிம 1, 97,46,577 மற்றும் ரிம 1, 51,81,630 ஆகும். பொதுமக்களின் ஒத்துழைப்பு இந்த வகையான கடத்தல் நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகும். சுங்கத்துறை ஜேகேடிஎன் கடத்தல் நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வை மக்களுக்கு எட்டிப்பிடிக்க மற்றும் ஒத்துழைக்க வலியுறுத்துகிறது என்று கூறிய ரோஹைச்செட்பின் அலி, பினாங்கு சுங்கத்துறை இருவரையில் ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் இருவரை இந்த கடத்தல் வழக்கில் கைது செய்துள்ளது. விசாரணை தொடர்கிறது என்று அவர் மேலும் விவரித்தார்.